இந்த நல்ல காலங்களை காண்டு ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை செலுத்தி கடந்த மாதங்கள் முழுவதும் தெய்வனை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருந்தவருடைய வழிகளுக்காக கத்தரை எல்லாரும் நிறைவே ஆன்லைன் வாயிலாக இந்த அதிகாலை ஜபத்தில் இந்த மாதத்தின் முதல் நாளில் இணைந்திருக்கிற நாம் நன்றிகளை செலுத்துவோம். குடும்பங்களாக பிள்ளைகளாக கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் எல்லாரும் இணைந்திருக்கிறோம். எங்கள் காலை கர்த்தருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இறங்குவதாக எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு நன்றிகளை செலுத்தும். நமக்காக சிலுவையிலே அவர் ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். நம்முடைய பாவங்களை கழுவினார். வெளியேறப்பட்ட இரத்தத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற அந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே எங்களை ரட்சித்ததற்காக மீட்டுக் கொண்டதற்காக நமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். நம்முடைய இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக கல்வாரியில் செஞ்ச வெளியேறப்பட்ட இரத்தம் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையுள்ள இயேசு என்ற நாமம், ரட்சகர் என்ற நாமம், உடைய நாமம் எங்களை விடுதலை காக்கிறது. நம்முடைய நாமம் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம். உடைய மகிமையுள்ள நாமத்தை இந்த காலங்களிலே துதிக்கிறோம். ஆகாக இருக்கிற எல்லா ஊழியர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், சுவாசிகள் அனைவரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தேவனுக்கு துதிகளை ஏறெடுப்பது. புதிய மாதத்தில் கர்த்தருடைய மகிமை வழி நடத்த கடந்த மாதங்கள் முழுவதும் நமக்கு முன் சென்று நம்மை வழிநடத்தி பாதுகாத்த கர்த்தர் இந்த மாதமும் நமக்கு முன் சென்று நம்மை வழி நடத்தி நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாக நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஸ்தோத்திரங்களை இருக்கிறோம். நம்முடைய மகிமையான நம்முடைய செயல்களுக்காக நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. இந்த காலவெளியில் ஆண்டுடைய பிரசன்னம் ஒவ்வொரு இடங்களை நிரப்பட்டும். நாம் ஆராதிக்கிற இடங்கள், இருக்கிற இடங்கள் எல்லாவற்றையும் நிரப்பட்டும். இந்த மாதம் முழுவதும் எங்கள் வேலைகள், தொழில்கள் எல்லாம் கிருபை இருக்கணும். இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாதத்தினுடைய மகிமை இறங்கணும். நம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றிகளை செலுத்துகிறோம். துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இதுவரைகளை நடத்தி நம்முடைய மகாபெரும் தயவுக்காக கொடான கோடி நன்றி. இந்த காலங்களில் நம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்போம். ஆமென். இணைந்து நாம் ஒரு பாடலை பாடப் போகிறோம். இம்மட்டும் என்னை நீ நடத்தினீர் என்று கர்த்தரை பாடி அப்படி இந்த காலவெளியில் இவரை ஆராதிப்போம். என்னை நடத்தி இவரைகளை காக்கினீராடுவரை அவர் என்றுமே போதுமானவர். நல்லவரே செய்தவரை ஆராதிப்பதற்காக வாசல்களை
தேவைகள் இத்தனை மாதங்களை வழிநடத்தினீர்கள், பாதுகாத்தீர்கள், நீரந்து எனக்கு தந்த இந்த இயேசு நல்லவரே, இதுவரைக்கும் நடத்தினீர் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இயேசு நல்லவரே, அவரே போதுமானவரே. இந்த இயேசு அவரே என்றுமை போதுமானவர். கரண்டு வைத்து நல்ல கால்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களை நாம் நேரெடுப்போம். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். கடந்த மாதங்கள் முழுவதும் தேவன் நம்மை ஆச்சரியமாய் நம்மை நடத்தினார், அற்புதமாய் நம்மை நடத்தினார். அவர் கொண்டு வந்த எல்லா பாதைகள், செய்த எல்லா நன்மைகள், உதவிகளுக்காக. ஹல்லேலூயா. ஒரு வேத பகுதி இந்த கால்வழியில் வாசித்து ஆண்டவர் நம்மோடு பேசும்படி தொடர்ந்து வாசித்து நாம் தெரிவிக்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 30 முதல் 33 வசனங்களை நான் வாசிக்கிறேன். வாசிக்க முடிந்தவர்கள் என்னோடு சேர்ந்து வாசிக்கலாம். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பதாக செய்த எல்லாவற்றைப் போலவும் வனாந்திரத்தில் செய்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தெய்வனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றானே. இந்த மாதம் தேவன் நமக்கு அக்கினியிலும் மேகத்திலும் முன் சென்று நம்மை வழி நடத்துகிற மாதம். ஆண்டுடைய அக்கினி, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம் இந்த மாதம் நமக்கு முன் செல்லும். ஆகவே இரவில் அக்கினியிலும் பகலிலும் மேகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் முன் சென்று வழிநடத்தின தேவன் தாமே இந்த மாதமும் நமக்கு முன் சென்று நம்மை வழிநடத்துவார் என்று அவரை விசுவாசிக்கிற அனைவரும் கரங்களை வைத்து இருக்கிற இடங்களிலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதம் அக்கினி தேவன் மகிமையாக நம்மை ஆசீர்வதிக்கும் அக்கினியாக, பாதுகாக்கும் அக்கினியாக, வழிநடத்தும் அக்கினியாக தேவன் நமக்கு முன் செல்வார். The Lord is going to go before us this month like a fire, as a fire, and to protect us, to preserve us, provide us, and keep us, and bless us through His fire. அவருடைய அக்கினியினால் இந்த மாதம் முழுவதும் நம்மை வழிநடத்த அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். நம்புகிறவர்கள் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கரங்களை வைத்து இருக்கிற இடங்களில் எப்படி சொல்வோமா? ஆண்டவரை சிறவில் ஜனத்திற்கு முன் அக்கினியாக வேகமாக சென்றவரே, இந்த மாதம் எங்களுக்கு முன் எங்கள் குடும்பங்கள், எங்களுடைய ஆலயங்களுடைய ஊழியர்கள், எங்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றுக்கும் முன்பதாக நீர் அக்கினி தெய்வனாக, மகிமையின் மேகமாக எங்களுக்கு முன் சென்று வழிநடத்தப் போகிறீர் என்று நாங்கள் இன்று காலை உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலே உபாகமம் 1:30 முதல் 33 வசனங்களிலே ஆண்டவர் முன் சென்று அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த 7 காரியங்கள் அதை நமக்கும் செய்வார் என்று இன்று காலை நாம் இயேசுவின் நாமத்தில் அதை விசுவாசித்து எடுத்துக்கொள்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன் சென்ற தேவன், முதலாவது அவர் முன் சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு முன் செல்லும் தேவன்,
நம்மை முன்னால அனுப்பிட்டு நான் பின்னால வர்றேன் அப்படின்னு சொல்றவர் அல்ல. உலகத்தில் உள்ள மனிதர்கள் அநேகர் என்ன செய்வார்கள், அனுப்பிவிட்டு நீ போயிட்டு இரு, நான் வர்றேன்பா. ஆனா நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் முன்னாலே செல்கிறார். வேதத்தில் யாக்கோபை அனுப்பி வைத்து விட்டார்கள். யாக்கோபை அனுப்பி வைத்து விட்டார்கள். அப்போ யாக்கோபு புறப்பட்டு போனான். ஈசாக்கு ரெபேக்காளும் யாக்கோபை பார்த்து நீ போ, வேலையை தேடிக்கணும்னு அவனை அனுப்பிட்டாங்க. அவர் பிறகுனாக உன்னை பார்க்கணும் அப்படின்னு அவர் ரெபேக்காள் சொன்னார். அந்த வேதத்தில் அவர்கள் மறுபடியும் போனதா வேதத்தில் நாம் பார்க்கவில்லை. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. புரிந்தவர்கள் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்னாலே போகிற தேவன், எங்களை அனுப்பிவிட்டு நீ போ நான் வருகிறேன் என்று சொல்கிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் நமக்கு முன்னாலே சென்று நம்மை வழி நடத்தி, இது எதற்கு மாதிரியாக இருக்கிறது? சங்கீதம் 23, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். மெய்ப்பருடைய குணம் என்ன? அவர்கள் எப்பொழுதும் ஆடுகளுக்கு முன்தான் செல்வார்கள், ஆடுகள் பின்னாலே செல்லும். நம்முடைய ஆண்டவர் யார்? மெய்ப்பர், நல்ல மெய்ப்பர், நமக்கு முன் செல்லுகிற மெய்ப்பர். இந்த மாதம் தேவன் நமக்கு முன் செல்வார். இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, 30ஆம் வசனத்திலேயே 3 காரியங்களை தேவனை பற்றி அங்கே நாம் பார்க்கிறோம். ஒன்று, முன் செல்லும் தேவன். இரண்டாவது, உங்களோடு இருந்து என்று நாம் அங்கே பார்க்கிறோம். உங்களோடு இருந்து அப்படி என்றால் நம்மோடு இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நம்மை விட்டு அவர் விலகுவது இல்லை, நம்மை கைவிடுவது இல்லை. முதலாவது நமக்கு முன் செல்வாரா, இரண்டாவது நம்மோடு இருப்பார். இந்த உலகத்தில் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன அநேகரால் இருக்க முடியவில்லை. நமக்கு ஆசைதான் நம்மோடு கூட நம்முடைய நெருங்கினவர்கள், நம்மை நேசிக்கிறவர்கள் நம்மோடு கூட இருக்க வேண்டும். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்மோடு கூட அவர்கள் இருக்க முடியும். அடுத்தது, எல்லா இடங்களிலும் எல்லா சமயங்களிலும் அவர்களால் இருக்க முடியாது. அதனால்தான் தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருள பள்ளத்தாக்கில் நான் நடப்பேன், யாரும் கூட இருக்க மாட்டாங்க, ஆனால் தேவரில் மட்டும் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. காலையில் புரிந்திருக்கிற எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, நமக்கு கூட இருக்கிற தேவன், நம்மோடு இருக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. First of all, our God who goes before us. Oh, secondly, the Lord who is with us. நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது 30ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நமக்காக யுத்தம் பண்ணுவார். நமக்கு முன்னால் போகும்போது, நமக்கு எதிராக யாராவது வந்தால் அல்லது நம்மை அழிக்க வந்தால், நமக்கு தீங்கு செய்ய எதிர்பட்டு வரும்பொழுது அவர்களை தேவனே பார்த்துக் கொள்கிறார். புரிந்தவர்கள் நல்ல கரங்களை வைத்து ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி ஆண்டவர் முன் சென்று நம்மை எப்படி பாதுகாத்ததுனால்தான் நமக்கு வியாதிகளில் நாம் அழிந்து போகவில்லை, நமக்கு கடன் தொல்லைகளில் நாம் மூழ்கி போகவில்லை. போராடி யுத்தம் என்பது ஒரே நாளில் நடந்து முடிப்பதல்ல, அப்படிதானே? அப்போ ஆண்டவர் நமக்கு போராட்டங்கள்ல பல நாள்ல அதோடு நின்று, மகனை தொடாதே, பிள்ளை அடிக்காதன்னு சொல்லி நிறுத்தி தேவன் நம்மை பாதுகாக்கிறார். வியாதிகளுக்கு, தொல்லைகளுக்கு, பிரச்சனைகளுக்கு நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய தொழில்கள், வேலைகளை பாதுகாக்கிறார். யுத்தம் செய்து பாதுகாக்கிறார். அதற்காக நமக்கு முன் செல்கிறார் என்று பார்க்கிறோம். நான்காவதாக 31ஆம் வசனத்திலே சுமந்து கொண்டு வந்தார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டுவது போல என்று 2 விதமான காரியங்கள். தாய் குழந்தையை சுமக்கிறது வேறு, தகப்பன் குழந்தையை சுமக்கிறது வேறு. இஸ்ரவேலிலே யூதர்கள் தாய் சுமந்தால் இடுப்பில் வைத்து அவர்கள் சுமந்து செல்வார்கள். தகப்பன் தோள் மேலே வைத்து தன் பிள்ளையை அப்படியே சுமந்து கொண்டார். நன்றாக கவனியுங்கள். இன்று காலை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தாயை போலவும் சுமந்தேன், அந்த நீண்ட தூரம் செல்வதற்கு தோள்களின் மேல் உன்னை வைத்து சுமக்கிற சுமந்து கொண்டு சொல்லுகிற தேவன். கரங்களை வைத்து இந்த காலையில் கர்த்தரை சோதரிக்க முடிந்த எல்லாரும் கூடி இருக்கிறவர், எல்லா குடும்பங்கள், பிள்ளைகள், ஊழியர்கள் யாவரும் சுமந்து கொண்டு போகிற எங்கள் தேவனே, ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஒரு முறை ஒரு பரிசுத்தவான் இரவிலே ஒரு தரிசனத்தில் அவர் பார்க்கின்றார். ஆண்டவர் கூட இவர் நடந்து போகிறதாக அதை ஒரு தரிசனத்தில் பார்த்தார். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது 2 பேர் நடந்து போகிற காலடி தடங்களை பார்க்கிறார். 2 பேர் நடக்கிறதெல்லாம் அந்த தரிசனத்திலே பார்த்தாராம். கொஞ்ச தூரம் போன உடனே 2 பேருடைய காலடி தடங்கள் இல்லை, ஒருவருடைய காலடி தடங்கள் மட்டும்தான் இருக்கிறது. முதலோடு போன பிற்பாடு அதுக்கப்புறம் 2 காலடி தடங்களும் வருகிறது. இதற்கு விளக்கவில்லை. என்னடா இது, நம்மை ஆண்டவர் தனியை விட்டுவிட்டு போய்விட்டாரோ இடையில என்று தரிசனத்தை பார்த்து திகைத்து நின்ற போது ஆண்டவர் பேசினார். இடையில் உனக்கு பிரச்சனை வந்தபோது மட்டும் நடந்து போனேன், உன்னை சுமந்து கொண்டு போனேன், காலடி தரத்தை பார், அந்த காலடி தரம் யாருடையது என்று கேட்டாரா. புரிந்தவர்கள் மட்டும் ஆண்டவர் நம்ம எப்படி சுமந்து செல்கிறார் என்று உணர்ந்தால் இந்த காலடியில் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த மாதம் இந்த அதிசயம் நடக்கும். இந்த மாதம் மட்டுமல்ல, தொடர்ந்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அதிசயம் நடந்து கொண்டே இருக்கிறது. முன் செல்கிறார், நம்மோடு இருக்கிறார், நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். சுமந்து வந்தார். இது எப்படி சுமந்து வந்தாரா? அந்த 31 ரொம்ப ஆழமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நடந்து வந்த வழிகளில் எல்லாம், அது மட்டுமல்ல, வந்து சேருகிற வரைக்கும் சுமந்து கொண்டு வந்தார். இந்த உலகத்தில் நாம் இருக்கிற நாளெல்லாம் கடைசி வரை நம்மை சுமந்து கொண்டு வருகிற தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து 32ஆம் வசனத்தில் ஆண்டவர் முன் சென்று என்ன செய்வாரா? நாம் இருக்க வேண்டிய இடத்தை பார்த்தார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எங்கு போய் இருக்க வேண்டும், என்ன செய்வது, இதெல்லாம் யார் பார்க்கிறார்? அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த மாதம் உபாகமம் 1:30 முதல் 33 வசனங்களை வாசித்து பார்த்தால் மிக ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதம் இதன்படியே தேவன் நம்மை வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க போகிறோம். அவருடைய மகிமையின் பிரசனம் நமக்கு முன் செல்ல போகிறது. இந்த மாதம் சாதாரண பிரசனம் அல்ல, அக்கினியின் தேவ பிரசனம். முட்செடியில் மோசையை சந்தித்த அந்த பிரசனம், எலியாவின் அந்த பலிபீடத்தில் இறங்கி வந்த அக்கினி பிரசனம், பாகால் தீர்க்கதரிசிகளை மடங்கடித்த அந்த தேவ மகிமை இந்த மாதம் வல்லமையாக நடத்த போகிறது. இந்த மாத தேவன் முன் செல்வதினால் அவரே நமக்கு இடங்களை குறிப்பார், அவரே காரியங்களை எல்லாம் செய்வார், அவர் நாம் தங்க வேண்டிய இடங்களை கவனிப்பார். ஒருவேளை இந்த மாதம் பல நாட்கள் கட்டப்படாத வீடுகளை கட்டுப்படி தேவன் அதை கவனித்து உதவி செய்யலாம். அல்லது உங்கள் வேலையில் வர முடியாமல் இருந்த அல்லது வராமல் இருந்த ஒரு உயர்வு, ஒரு நன்மையை தேவன் கட்டளையிடலாம். இதெல்லாம் தேவன் கவனிப்பார். நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், அவருடைய காரியங்கள் எல்லாம் தேவன் கவனிப்பார். ஆகவே இருக்க வேண்டிய இடத்தை பார்த்தார். 32ஆம் வசனத்தில் 6வதாக நாம் அங்கே பார்க்கிறோம், வழியை காட்டினார். வழியை காட்டினார். போகும் வழி என்னது காட்டுகிற நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நீங்க அவ்வளவு தூரம் போன்னு சொல்லி நம்மளை அனுப்பிவிடாம போகும் வழியை காட்டுவார். மேப்பை விட, ஒரு காம்பஸை விட நம்முடைய தேவன் நமக்கு வழி காட்டுகிற தேவனாக இருக்கிறார். சிலர் வழியை காண்பித்து விட்டு அப்படி நேராக அப்படி போய்விடு என்று சொல்வார்கள். ஆனால் சிலர் நம்மளை கூட்டிட்டு போய் அந்த குறிப்பிட்ட இடத்துல கொண்டு விடுவார்கள். பார்த்திருக்கோம் அல்லவா? இதுபோல நம்முடைய தேவன் நம்மை வழி காட்டி நடத்தி சென்று சரியான இடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். புரிதல் கரவை வைத்து இந்த அற்புதங்கள் இந்த மாதம் நடப்பதாக என்று சொல்லுவோமா? இதுவரைக்கும் இப்படிப்பட்ட வழிகளில் எங்களை கொண்டு வந்தவரே, இந்த மாதம் அதைவிட மேலாக அக்கினி தேவனாக மகிமையின் மேகமாக எங்களுக்கு நீர் முன் சென்று எங்களோடு இருந்து எங்களுக்கு எதிராய் வருகிறவர்களை பார்த்து யுத்தம் பண்ணி எங்களை சுமந்து சென்று நாங்கள் இருக்க வேண்டிய இடத்தை பார்த்து போக வேண்டிய வழியை காட்டி, ஹல்லேலூயா, அப்படி நீர் செல்ல போகிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கடைசியாக டூஃபோல்டு பிரசன்ஸ், 2 விதமான பிரசன்னம். ஒன்று அக்னியின் பிரசன்னம், 2வது மேகத்தின் பிரசன்னம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது இந்த 2 பிரசன்னம் அவங்களுக்கு இருந்துச்சு. மேகம் என்ற பிரசன்னம் என்ன?
பகலில் வெயில் வரும்போது மேகம் அவர்களை பாதுகாக்கும். அக்கினியின் பிரசனம் என்ன? இரவு வெளிச்சம் இல்லாமல் இருக்கிற இடத்துல அக்கினி அவர்களுக்கு பிரகாசமாக இருந்தது. அப்போ ஆண்டவர் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பிரசனத்தினால் நம்மை நிரப்ப வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு அதை விட மேலாக ஹல்லேலூயா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் கேட்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று. இப்படி அவர் தம்முடைய மகிமையின் பிரசனம். Our God has tremendous and various ways and types of His presence in our lives. நம்முடைய வாழ்வில் வித்தியாசமான ஏராளமான நாம் அறிந்து கொள்ள முடியாத அவருடைய பிரசனத்தை நம் வாழ்வில் வைத்திருக்கிறார். புரிந்தவர்கள் இதுவரை எங்களை இப்படி நடத்தின நம்முடைய வழிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவர் இப்படி போகும்போது என்ன செய்வாராம்? உபாகமம் 4:11-12 வாசிக்கிறோம். அந்த அக்கினி நடுவில் இருந்து நம்மோடு கூட பேசிக்கொண்டே வருவாராம். உபாகமம் 4:33-36 வசனங்கள் சொல்லுகிறது. அங்கேயும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அக்கினி நடுவில் இருந்து உங்களோடு நான் பேசிக்கொண்டே வருவேன். என் வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள், என் சத்தத்தை நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீர்கள். உபாகமம் 30:3 சொல்கிறது, அவர் God is a consuming fire. அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பட்சிக்கிற அக்னியான தேவன். நம் ஆண்டவரை போல வல்லமுள்ள தேவன் இல்லை. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த உபாகமம் 9:3 நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பதாக கடந்து போகிறவர், அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேங்க்யூ. அவருடைய மகிமையுள்ள பிரசன்னம் நம்முடைய எதிரிகள், நம்முடைய சூழ்நிலைகளை தேவன் பட்சித்து போடவும், நமக்கு வெளிச்சம் காட்டவும், பாதுகாக்கவும் அவர் அக்கினி தேவனாக இருக்கின்றார். அதே உபாகமம் 9:10 நாம் வாசித்தால் அங்கேயும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மலையில அக்கினி நடுவிலிருந்து உங்களோடு நான் பேசினேனே. இந்த அக்கினி என்பது வெறும் அக்கினி இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியை குறிக்கின்றது. அங்கே மத்தேயு 3 நாம் வாசிக்கும் போது, லூக்கா 3 வசனங்களிலே வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் அக்கினியை கூட வந்தேன் என்று சொல்லுகிறார். அக்கினியினாலுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு அதை விட மேலான பரிசுத்த ஆவியானவரின் அக்கினியின் பிரசன்னம் நம்மோடு விட இருக்கிறார். அன்றைக்கு அப்போஸ்தலர் நாட்களில் அப்போஸ்தலர் 2:1-2-3 வசனங்களிலே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அக்கினியான பரிசுத்த ஆவியானவர் என்று காலை நாம் அனைவரையும் நிரப்புவாராக. பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றவர்கள் எல்லாம் கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம். அந்தந்த இடங்களிலே அந்த பரிசுத்த ஆவியின் பிரசனத்தை உணருங்கள், அக்கினியின் பிரசனத்தை உணருங்கள். இந்த மாதம் தேவன் நமக்கு முன் அக்கினியாக, மேகமாக, பரிசுத்த ஆவியானவராக நமக்கு செல்வார், முன் செல்வார், நம்மோடு இருப்பார், நமக்காக யுத்தம் பண்ணுவார், சுமந்து செல்லுவார். நாம் வந்து சேருகிற வரைக்கும் நம்மை சுமக்கிறவர். நாம் இருக்க வேண்டிய இடங்களை அவர் பார்த்து எங்க போய் இருக்கணும், நாம் இன்டர்வியூக்கு அட்டென்ட் பண்ணுவோம், போவோம், காரியங்களை செய்வோம். அந்த தேவன் ஏற்கனவே அதை பார்த்து முன்குறித்து வைத்திருப்பார். இந்த மாதம் தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கட்டும், புத்திர வாக்கியங்கள் உண்டாகும். தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கட்டப்படாத வீடுகளை கர்த்தர் கட்டி முடிக்க உதவி செய்வாராக. வேலைகளிலே உயர்வு இல்லாதவர்களை கர்த்தர் உயர்த்துவாராக. இதற்கெல்லாம் தேவன் முன் சென்று இந்த மாதம் நம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். விரோதமாய் வந்திருக்கிற வியாதிகள், போராட்டங்கள், இவைகளை இயேசுவின் ரத்தத்தினால் முறியடித்து நம்மை பாதுகாப்பார். ஒருவேளை குடும்பத்துக்கு விரோதமாக நம்முடைய பணத்தை சீரழிக்க, நம்முடைய சுகத்தை சீரழிக்க சத்துரு ஏதாவது காரியங்களை செய்தால் அதற்கும் இந்த மாதம் தேவன் நம்மை பாதுகாப்பாராக. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இப்பொழுது ஒரு நிமிடம் கர்த்தரை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். தேவனே, உடைய மகிமையின் பிரசனத்திற்காக நன்றி, உடைய வல்லமையின் பிரசனத்திற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம்.
தேவ பிரசன்னமே இறங்கியே வந்துள்ளது. நமக்கு தெரிந்த பாடலை இணைந்து எல்லாரும் பாடி அப்படியே ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி ஹல்லேலூயா. பிரசன்னமே இறங்கியே காலங்களில் நம்முடைய பிரசன்னம் இறங்கி வரணும். ஒவ்வொரு இடங்களிலும் வீடுகளிலும் பிரசன்னம் பிரசன்னமே இறங்கியே தேவனே மகிமை நம்மை எல்லாம் மோடுவே தேவனே நமக்குள்ளே அக்கினி இறங்கி வந்தது. தூய அக்கினி, மகிமை அக்கினி, தூய அக்கினி நமக்குள்ளே இறங்கி வந்தது. தேவனே மகிமை மகிமை கரங்களை கட்டி இருக்கிறவர்களின் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடிந்தவர் நன்றி செலுத்தி நல்ல சந்தத்தை வைத்து ஆண்டவரே உடைய மகிமையின் பிரசன்னம் அல்லனுள்ள உடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த மாதம் தேவன் நமக்கு முன் சென்று தேவன் நம்மை வழி நடத்துவாராக. அவருடைய மகிமையின் பிரசன்னம் நமக்கு முன் செல்வதாக, அக்கினியாக மேகமாக அவருடைய பிரசன்னம் முன் செல்வதாக ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, இந்த மாதத்தை கொடுத்ததற்காக நன்றி. கடந்த மாதங்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்தி இந்த மாதத்தில் அக்கினியின் பிரசன்னமாக மகிமையின் பிரசன்னமாக எங்களுக்கு முன் செல்கிறேன். எங்களோடு நீர் இருப்பீர், எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீர், எங்களை சுமந்து செல்லுவீர். நாங்கள் இருக்க வேண்டிய இடத்தை கவனித்து பார்த்து போக வேண்டிய வழியை காட்டுகிற அக்கினியின் சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த காலையால் நிலவேனம் இருந்தாலும் என் பிள்ளைகளை தொடும். முதியவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு முதியவர்களையும் பலப்படுத்தும். வயது முதிர்ந்தவர்கள் சரீரத்தில் நல்ல ஆரோக்கிய பலனை கர்த்தர் கொடுப்பீராக. கை குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய பலப்படுத்தும். ஹாஸ்பிட்டலில் வேதனையோடு இருக்க யாராக இருந்தாலும் இந்த காணொலியை கர்த்தர் தொடும். அறுவை சிகிச்சை இப்படிப்பட்ட காரியங்களில் கடந்து போகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபையை தொடும். கல்லூரி பள்ளிக்கூடங்களுக்கு போகிற பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் புகழ்ந்து ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்தையும் ஞானத்தை கொடும். ஆச்சரியமாக எல்லாம் வழி நடத்தும். தொழில்களை ஆசீர்வதியும், வியாபாரங்களை ஆசீர்வதியும், வேலைகளிலே கூட ஏதும் ஆசிரியர்களுக்காக அட்வொகேட்ஸ், டாக்டர்ஸ், பல விதங்களில் இன்ஜினியர்ஸ், பல காரியங்களிலே வேலை செய்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த மாதம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். அக்கினி தேவன் முன் சென்று பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இந்த மாதம் பிறந்த நாள், திருமண நாள் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதியும். வேதனை கவலை உள்ள மக்களை ஆறுதல் படுத்தும். தகப்பனை தாயை இழந்து வேதனைப்படுகிற நம்முடைய பிள்ளைகள் யார் எங்கிருந்தார் நம்முடைய ஆறுதலின் கரம் அவர்களை தொடரும். இப்பொழுது நம்முடைய ஊழியராகினார் இன்று காலை நீர் கொடுத்த அதிகாரத்தின் மேல் உடைய நாமத்தினாலே ஆங்காங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஊழியர்கள், விசுவாசிகள், குடும்பங்கள் யாவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபையோடு தங்கியிருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.
ஆமென் ஆமென்.